தெரியும் எனக்கு. நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, லாக்அப் டோரை எட்டி உதச்சியே, அப்ப நீ ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தியா ஏன் அது திறந்திருக்குன்னு? ஏன்னா கிரிமினல்ஸ் இங்க இல்ல. அவங்க எங்க பத்திரமா இருக்கணுமோ அங்க பத்திரமா இருக்காங்க. என்னடா பார்த்த உடனேயே சல்யூட் வைக்கலன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது. நான் மந்திரியானது உனக்கு மறந்து போச்சோ? மிஸ்டர் மாசி, நீங்க தான் ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேணும்னா நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். You are just the minister, not the government. கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ண சொன்னது அது கவர்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஆர்டரை ரிவோக் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்கிட்ட அவங்க கிரிமினல்ஸ்ன்றதுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. நான் அவங்கள ரிலீஸ் பண்ண மாட்டேன். நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. டேய், மினிஸ்டர்னா கும்பா. நீ போட்டிருக்கியே இந்த வெள்ளையும் சொல்லையும், அதெல்லாம் 5 வருஷத்துக்கு தான். நான் போட்டிருக்கேனே இந்த காக்கி சட்டை, அது நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்னோட இருக்கும். மரியாதையா பேசு, இல்லாட்டி ஒரே ஷாட் உன்னோட மூளையெல்லாம் செதறிடும். மூளை இருந்தா ஏய், உனக்கு 5 minutes கொடுக்குறேன். மரியாதையா வெளியில போயிடு. புரியுதா? நான் இப்ப இங்கிருந்து போறது உனக்கு பயந்தோ இல்ல என் உசுருக்கு பயந்தோ இல்ல. வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இந்த நிமிஷத்தை நீ நினைச்சு பாப்ப. அன்னைக்கே இந்த மாசிய சுட்டு கொண்டிருக்கலாமே, சுட்டு கொள்ளாம தப்ப விட்டுட்டமேன்னு நீ தலையால் அடிச்சுக்கிற அந்த நாள் வரும். அந்த நாளை நான் உருவாக்குவேன். சுப்பு வீட்டில் இருக்கேன், யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லு. போங்கப்பா, எப்போ உங்களுக்கு குறும்புதான், சும்மாவே இருக்க மாட்டீங்க. ஏன்பா இப்படி இருக்கீங்க? சீரியஸாக ஏதாவது பேசுங்க. கிண்டலாவே பேசிட்டேன். சி ரொம்ப மோசம். என்னப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா? ஐயோ,
சும்மா இருப்பா நீ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்டது எனக்கு எப்போ கிடைக்கும்? என்ன அமைதியா இருக்க? நான் கேட்டது எப்போ கிடைக்கும்னு கேட்டேன். எப்போ கிடைக்கணுமோ அப்போ கட்டாயம் கிடைக்கும். உங்களுக்கு இல்லாததா? வாங்க உட்காருங்க. சார், நான் மேடத்துக்கிட்ட சீட்டு பணத்தை கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். கொடுத்துட்டல்ல, கிளம்பு. சுதா, உங்க ஃபோன். சாரி, Thank you, madam. இந்த தடவை எதுவும் கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. என்னாச்சுங்க? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்கலடி. என்ன பிடிக்கல? நான் சீட்டு பிடிக்க போறேன்னு சொன்னப்ப நீங்க தானே சரின்னு சொன்னீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நிஜமாவே புரியலங்க. அவனை நீ பெட்ரூம் வரலும் வர வச்சு கொஞ்சிட்டு இருந்தது எனக்கு பிடிக்கல. அவனே போறேங்கிறான், ஏதோ விருந்தாளியை கூப்பிடுற மாதிரி சோத்துக்கு கூப்பிடுற, அதுவும் எனக்கு பிடிக்கல. பிடிக்காம போற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? என்னடி இல்ல? இப்படி கோவப்படுற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? அவன் என் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கீழே வேலை செய்யற ஒரு இன்ஸ்பெக்டர். நான் வந்து போற இடத்துல அவனு எனக்கு ஈக்குவலா வந்து போறது எனக்கு தாண்டி அவமானம். அதுக்காக நீங்க இங்க வராம இருக்க போறீங்களா என்ன? அவ இங்க வரக்கூடாது. இங்க பாருங்க, எனக்கு அவரும் நீங்களும் ஒண்ணுதான். நீங்க எப்படி இங்க வந்துட்டு போறீங்களோ அதே மாதிரி தான் அவரும் வந்துட்டு போறாரு. சொல்ல போனா உங்களுக்கு முன்னாடியே எனக்கு அவரை நல்லா தெரியும். உன் பழைய கதையை கேட்கறதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள வேற எந்த நாதேரியும் வரக்கூடாது. அத நீங்க சொல்லக்கூடாது. இந்த வீட்டுக்கு யார் வரணும் போகணும்னு முடிவெடுக்க வேண்டியவன் நான். அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. இங்க பாருங்க, இந்த கை நீட்ட வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது. எனக்கு பயந்து போகவும் தெரியும், பத்திரிக்கை வரைக்கும் போகவும் தெரியும். நான் ஒண்ணும் உங்க பொண்டாட்டி கிடையாது உங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறதுக்கு. இங்க எவன் வேணா வருவான், எவன் வேணா போவான். அத கேக்குறதுக்கு நீங்க யாரு? இஷ்டம் இருந்தா வா, இல்லனா போய்க்கிட்டே 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 போய்க்கிட்டே. இஷ்டம் இருந்தா வா, இல்லனா போய்க்கிட்டே 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 போய்க்கிட்டே. இஷ்டம் இருந்தா வா, இல்லனா போய்க்கிட்டே 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 போய்க்கிட்டே. டேய் ரவி, நான் தான் சின்னதோர பேசுறேன். ஹலோ, என்னண்ணே ரொம்ப நாளா போன் பண்ணவே இல்ல? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உனக்கு ஒரு வேலை தரேன்டா. சொல்லுங்கண்ணே. சுப்புலட்சுமி தெரியும்ல? என்னண்ணா இப்படி கேட்டீங்க? அண்ணனோட கஸ்டடியில் இருக்காங்களா அவங்க தானே? டேய், அதெல்லாம் காலம் மாறி போச்சு. பார்ட்டி இப்ப வேற ஒருத்தன் கஸ்டடியில இருக்கா. யாருண்ணே உங்கள இல்ல கிராஸ் பண்ணுது? அவங்கள போட்டு தள்ளிடுவானே? அவனும் ஒரு போலீஸ்காரன் தான். அவனை ஒன்றும் பண்ண வேணாம். அப்ப அவளை போட்டு தள்ளிடுவா. அவசரப்படாத. அவகிட்ட என்னோட ஒரு 65 லட்ச ரூபா பணம் இருக்கு. அந்த பணத்தை கரெக்ட் பண்ணு. அதில் ஏதாவது பேஜார் ஆயிடுச்சுன்னா முடிச்சிரு. சரிண்ணா. அண்ணா, பசங்களாம் வந்திருக்காங்க, ஏதாவது கவனிக்கணும்ண்ணே. சரி சரி, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். பசங்களை கூப்பிட்டு போ. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இல்லையே, சிஸ்டம்ல அந்த லிஸ்ட்ல வரலையே.
இல்ல அட்மின்ல பார்க்க சொல்லுங்க. சென்ட்ரல் அட்மின். யா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டருங்கிற பேர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற சுபலட்சுமி இவதான் மேடம். எந்த ஸ்டேஷன்ல இருக்காங்க? J2ன்னு சொல்லிட்டு இருக்கா மேடம். J2ல சௌமியால இருக்காங்க. ஆமா மேடம். அவ நம்ம டிபார்ட்மெண்ட்லே இல்ல. 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கா. அவளுடைய பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டருங்கிற பேர்ல ஊரெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு 70 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கா. அதுவும் இல்லாம அவுட் ஆஃப் சிட்டில லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கா. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். இன்னும் டவுட் விசாரிச்சிட்டேன். இதுல என்ன கொடுமைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிற 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? அவளை கூட்டிட்டு வந்து விசாரிச்சா நமக்கு உண்மை தெரியும் மேடம். அட்ரஸ் என்ன? நம்பர் 10/16 கணபதி தெரு, ராம்நகர். சரி, இதை பத்தி நீங்க வெளியில பேச வேண்டாம். ஓகே மேடம். யூ மே கோ. சுதாகர், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. பேங்க்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்தாச்சு. ஆமா, எல்லா பணமும் தான் எவ்வளவு வந்திருக்கு? 70 லட்சம் ரூபாய். இனிமே அந்த சின்ன துறைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இனி எல்லாமே நீங்க தான். அந்த சின்னதுரை ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறான், பார்த்து. அவனால என்னையும் ஒண்ணும் பண்ண முடியாது, என் பணத்தையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் வீட்டில் இருந்தா தானே பிரச்சனை. நான் இப்போ லாட்ஜில் இருக்கேன். சரி சரி, இப்போ நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன், நீங்களும் அங்கே வந்துடுங்க. போடுங்க அதை. என்ன? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஹலோ, தேங்க்யூ சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறீங்களா? அவங்க கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம், என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏய், என்ன என்ன பாக்குற? இங்க பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாம் தெரியும். 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. இந்த அழகுக்கு நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிக்கிட்டு, அதுவும் 2 போலீஸ் ஆஃபீஸர் உன் கையில போட்டுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. உனக்கு உடந்தையா இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரு? எவ்வளவு கொள்ளடிச்சிருக்க? எத்தனை பேரை ஏமாத்திருக்க? ஓ, இப்படி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டியோ? கேட்கிற விதத்துல கேட்டா பதில் தானா வரும், எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர்,
ரேகா ஐபிஎஸ்ஸில். காணத் தவறாதீர்கள். கண்ணீர்